இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மையிலே என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதாவது ஏற்கனவே நம்ம விஜய் கிட்டேருந்து மொத்த சொத்தையுமே ஆட்டைய போட்டு எப்படியாச்சும் விஜயை நடுத்தெருவில் நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்தினாங்க. அதே மாதிரி இப்போது விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதும் இவளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் நம்ம மல்லி விஜயை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் எல்லா முயற்சியுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இவங்க மேலாம் டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேர்லாம் எழுதி கொடுத்தா அந்த போலீஸ் மல்லியே கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லியும் மனோகரை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த அதாவது கதிரேசன் வாலண்டரியாக எதுக்காக என்னோட பேரை கொண்டு போய் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டார். அதாவது உண்மையிலேயே கதிரேசன் எந்த ஒரு தப்புமே செய்யலை. அவருக்கும் இந்த சுடரோட கொலைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது அந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த கதிரேசன் அமைதியாக இருந்திருக்கணும். ஆனால் கதிரேசனோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட்டு இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி மைண்டில் அவரோட பேரை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கும் இந்த கதிரேசனுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய்க்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரீட்மெண்ட் ஹெவியாக போயிட்டுருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் நார்மலாக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி விசாரிச்சுட்டு மட்டுமே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அடுத்தடுத்து உண்மையாக சொல்ல வைக்கிறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் புதுசாக வந்திருக்கக்கூடிய தீபிகா மேடம் உண்மையிலேயே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இத்தனை நாள் வரைக்கும் கேஸ் எல்லாத்தையுமே ஜெனினாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பக்கம் மல்லி மேலே இருக்கக்கூடிய கோவம், அதுவும் இல்லாமல் மல்லி தான் இந்த கொலையை பண்ணியிருக்கா. மல்லிக்காக விஜய் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது இப்போது விஜய் எப்படியாச்சும் உண்மையை சொல்ல வச்சு எப்படியாச்சும் இங்கேருந்து இது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் விஜய்க்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுத்தாலுமே கூட கண்டிப்பாக விஜய் மல்லி தான் இதை பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக போக மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதாவது மல்லி இந்த கொலையை பண்ணலை அப்படின்னும் போதே இந்த மாதிரி அப்படின்னா அதாவது உண்மையிலேயே மல்லி இந்த கொலையை பண்ணியிருந்தா மட்டும் நம்ம விஜய் விட்டுருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது உண்மையிலே இந்த கொலைக்கும் மல்லிக்கும் சம்மந்தம் இருக்குது, மல்லி தான் சுடரை கொன்னது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட விஜய் மல்லிக்காக கண்டிப்பாக நின்று இருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. பட் இப்போ மல்லிக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போது இந்த ராஜேஸ்வரி நம்ம மல்லி சீண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அங்கே விஜய்க்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கா. அடுத்ததாக மல்லி இப்படி விஜயை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த சாமி ரூமில் உட்காந்துக்கிட்டு விஜய்க்காக இப்போது அவங்க பாட்டுக்கு ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பூஜையை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த பூஜையை பண்ணி என் தம்பியை காப்பாற்ற போறியா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது அந்த பூஜையை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மல்லி எந்த காரணத்தை கொண்டு இந்த பூஜை மட்டும் நின்றக்கூடாது, ஏன்னா விஜயை காப்பாற்றுறதுக்காக நம்ம மல்லி இப்போ ஒரு மிகப்பெரிய பூஜையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்தளவுக்கு பெருசாக கிடையாது, அதாவது அந்த கடவுளுக்கு ஒரு பூஜை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக ராஜேஸ்வரி அடி நடித்து உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. ஏற்கனவே விஜயை காப்பாற்ற முடியல, விஜய் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே உண்மையிலேயே மல்லியால் ஏற்றுக்கவே முடியாமல் இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் இந்த ராஜேஸ்வரி பிரச்சனை கொடுத்ததுனால ராஜேஸ்வரியை இப்படி போட்டு அடி நடித்து வெளுத்து கட்டுவாங்க அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராஜேஸ்வரி அமைதியாக இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்போ எதுலையுமே அவள் சம்மந்தப்படல. ஒரே ஒரு விஷயம், ரேணுகாவை கொன்னதில் மட்டும் அவள் சம்மந்தப்பட்டிருக்கா. அந்த ஒரு விஷயம் சீக்கிரமாகவே தெரிய வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நமக்கும் இதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம அமைதியாக நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போயிடலாம், நமக்கு என்ன வம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராஜேஸ்வரி அமைதியாக இருந்தது தான் பிரச்சனையே கிடையாது. அதாவது வேலியில் போகிற ஓனானை எடுத்து வீட்டுக்குள்ள விட்ட கதையை இவளையே பிரச்சனை பண்ணி கடைசியில் இவளே இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறா அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி நம்ம மல்லி எந்த காரணத்தை கொண்டும் மந்திரத்தையும் நிறுத்தக்கூடாது, அதே மாதிரி பூஜையும் நிறுத்தக்கூடாது அப்படின்றதுனால இந்த ராஜேஸ்வரியோட கையை பிடிச்சி முறுக்கி அப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையும் அங்கே செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி கரெக்டாக அந்த பூஜையை முடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம மல்லிக்கு செம்ம கோபம் வர ஆரம்பிச்சிருது. அதுவும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரியை போட்டு அடி நடித்து வெளுத்து கட்டுறதுல மண்டையில் ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியில் இந்த ராஜேஸ்வரிக்கு கட்டு போட்டு தான் அதை தடுத்து நிறுத்துறாங்க. அதே மாதிரி நம்ம
நம்ம மல்லி இருந்துட்டு இங்கே பாரு ராஜேஸ்வரி, இதுக்கு மேலே வந்து எதனா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏற்கனவே விஜய் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் என்னை இதிலேருந்து தடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த கொலையை நீ தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நான் சாட்சி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் இப்போது இந்த கொலைகேஸ்க்கே இப்படி, அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம மல்லி அவ்வளோ கோவப்படுறாங்க அப்படிங்கும்போது ராஜேஸ்வரி இதில் தலையிடாமல் இருக்கிறது தான் வந்து அவளுக்கு மிகப்பெரிய நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மல்லி இருந்துட்டு விஜயை நான் இன்னும் 24 மணி நேரத்தில் வெளியே எடுத்தே தருவேன், ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சா உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மல்லி இருந்துட்டு இப்போ அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்ருக்காங்க. அதாவது ஏற்கனவே போலீஸ்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை, செய்ய முடியாத ஒரு காரியத்தை மல்லி எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஏன் ராஜேஸ்வரியோட மனசுக்குள்ளேயும் கேள்வி இருக்கும், உன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, விஜயை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் உண்மையிலேயே மல்லியால் அது முடியும். ஏன்னா போலீஸ்லாம் வந்து மல்லியே கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லி தான் இந்த கொலையை பண்ணியிருக்கா, அந்த ஒரு விஷயத்தினால தான் விஜய் இருந்துட்டு மல்லியை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம மல்லி வந்து இதில் உண்மையிலேயே யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக கதிரேசன் வரைக்கும் போய் இப்போது கதிரேசன் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்ணு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. அதுவும் சாதாரணமாக கிடையாது, ஆதாரங்களோட கண்டிப்பாக யாருமே தப்பிக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.